each day, thinking what if I hadn't gone, what if I stayed, but when so many things are calling me away, I'll sing it fills my heart like no other song can. It's the sound of the rays, the boats leave the land, take me back to the waters of my homeland. We'll sing വരവിൽ കാണാതെ വേണം കോടി തോരണങ്ങൾ വേണം വിജയശീലാളിതരായി വരുന്നു ഞങ്ങൾ വിജയശീലാളിതരായി വരുന്നു ഞങ്ങൾ വരവിൽ കാണാതെ വേണം കോടി തോരണങ്ങൾ വേണം വിജയശീലാളിതരായി വരുന്നു ഞങ്ങൾ വിജയശീലാളിതരായി ஒரு நிகழ்ச்சியும் கடவுளை புகழ்ந்து பாடி துவங்குவதுதான் நமது சிறப்பாகும். எனவே இறைவணக்க பாட திருமதி அனுவை அன்போடு மேடை கழிக்கிறேன். இறைவா என் ஆதாரம் நீதானையா, என் ஞானத்தின் உறைவிடமே, உம்மை பாடி வணங்குகிறேன். இறைவா இறைவா என் இறைவா, இறைவா என் இறைவா, உயிரானவா உறவானவா, வழியானவா மெய்யொளியானவா, உயிரானவா உறவானவா, வழியானவா மெய்யொளியானவா, அன்பானவா அருளானவா, நிலையானவா தன்னிகரற்றவா, இறைவா என் ஆதாரம் நீதானையா, என் ஞானத்தின் உறைவிடமே, உம்மை பாடி வணங்குகிறேன். இறைவா இறைவா என் இறைவா, இறைவா என் இறைவா. உங்கள் முன் ஓணம் காலா 2K24 இன் டீம் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது. Get ready. 5, 4, 3, 2, 1, go. முதல் டீமுக்கான பெயர் ஓனச்சந்திரிகா. இரண்டாவது டீமுக்கான நேம் இதோ வருகின்றது. Fearless Fighters. மூன்றாவது டீமாக களமிறங்க போகின்றது சில்லஸ் அணியினர். இதுவரை
வரவேற்பது நமது தமிழர் பண்பாடாகும். எனவே அனைவரையும் வரவேற்க லாவண்யாவை அன்போடு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓணம் என்பது கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஆகும். இத்திருநாளில் நமது மணல்காடு அந்தோணியார் ஆலய ஓணம் விழாவிற்கு வருகை தந்து மின்மினி பூச்சிகளாய் மின்னிக்கொண்டு இக்கூட்டத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் குருத்துவ பணி மறவாமல் நீரூற்றி சீராட்டி பாராட்டி வேரூன்ற வைத்து வறுமையை செழுமையாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தின் ஒளிவிளக்காய் மணல்காடு குடும்பத்தின் மாணிக்கமாய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்து கொண்டிருக்கும் நம் ஆலய பங்கு தந்தை அருட்பணி சகாயநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பூக்களாய் இருக்காதே, உதிர்ந்து விடுவாய், செடிகளாயிரு, அப்போதுதான் பூத்து கொண்டே இருப்பாய் என எங்களுக்கு விசுவாசத்தோடு தெய்வ பயத்தையும் மறைக்கல்வியோடு ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்றுத்தந்து எங்களை பூக்க வைத்து கொண்டிருக்கும் மணல்காடு குடும்பத்தின் உதவி பங்கு தந்தை அருட்பணி பிரவீன்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பு வரும் தேக்குவிப்பார் என்பதற்கு இணங்க நமக்கு ஊக்கம் அளித்து பேசவும் நடுநிலை தவறாத நல்தீர்ப்பை வழங்கவும் வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு அருண் அவர்களையும் திரு ஸ்ரீஜித் அவர்களையும் வரவேற்கிறேன். உயிர் உடல் ஈந்ததோ தாயின் கருவறை, உண்மை மனிதனாய் மாற்றியதோ வகுப்பறை. ஆம், பாடப்படும் தெய்வம் பல உள்ள நானிலத்தில் நடமாடும் தெய்வங்களாய் எட்டாத உயரங்கள் நாங்கள் எட்டி பிடித்திட ஏணிகளாய் இருக்கின்ற எங்கள் மறைக்கல்வி ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து குயில்களாய் இனிய குரலில் இசைப்பாடி வண்ண மயில்களாய் நடமாடி நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து நம்மை இன்ப கடலில் மூழ்கடிக்க தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அன்பு, பாசம், புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு, அனுபவம், கல்வியொழுக்கம் என்னும் நட்பண்புகளையும் இணைத்து புதிதாய் நம்மை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நட்சத்திரங்களை ஒளிவிளக்காய் தோரணம் கட்டி ஆலய வளாகத்தை அழகுபடுத்தி இன்றைய நாள் முழுவதும் சக்கரம் போல் ஓயாமல் சுழன்று வேலை செய்த உதவியாளர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தனி புள்ளிகளாக இருந்த நம்மை நட்பின் மூலம் அழகான கோலங்களாக மாற்றிய விழா ஒருங்கிணைப்பாளர்களை வருக வருக என வரவேற்று மீண்டும் இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல கூட்டத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு, முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுறங்கு. சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு, முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுறங்கு. அன்னை மரியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுறங்கு. ஆரீராரிரோ 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 ஆரீராரிரோ. சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு, முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுறங்கு. கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணுறங்கு, தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணுறங்கு. கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணுறங்கு, தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணுறங்கு.
நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுறங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுறங்கு விந்தையில் வந்து வேந்தர்கள் நின்றாய் கண்ணே கண்ணுறங்கு விந்தையில் வந்து வேந்தர்கள் நின்றாய் கண்ணே கண்ணுறங்கு ஆரீராரிரோ 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 சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுறங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் வெளிரும் பண்ணியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே അമ്മ എന്ന രണ്ടക്ഷരത്തിൽ സ്നേഹമെല്ലാം പൊതിഞ്ഞു വെച്ച് മാനവർക്ക് പകുത്തു നൽകി ദേവമലിവോടെ അമ്മ എന്ന രണ്ടക്ഷരത്തിൽ സ്നേഹമെല്ലാം പൊതിഞ്ഞു വെച്ച് മാനവർക്ക് പകുത്തു നൽകി ദേവമലിവോടെ ദൈവത്തിന്റെ അമ്മയായിടാൻ മറിയത്തിനെ തിരഞ്ഞെടുത്ത് സ്വർഗത്തിലും കരുതി വെച്ച് അമ്മയുടെ സ്നേഹം ദൈവത്തിന്റെ അമ്മയായിടാൻ മറിയത്തിനെ തിരഞ്ഞെടുത്ത് സ്വർഗത്തിലും കരുതി വെച്ച് അമ്മയുടെ സ്നേഹം അമ്മ എന്ന രണ്ടക്ഷരത്തിൽ സ്നേഹമെല്ലാം പൊതിഞ്ഞു വെച്ച് മാനവർക്ക് പകുത്തു നൽകി ദേവമലിവോടെ മിഴികൾ നിറയുമ്പോൾ അമ്മ മഴവില്ലായി തെളിയും മൊഴികളിൽ ഇടറുമ്പോൾ എന്നോട് സ്വരമായി തീർന്നിടും ദുഃഖമകന്നിടുവാൻ അമ്മേ പ്രാർത്ഥിച്ചിടണമേ ഭാവമകന്നിടുവാൻ അമ്മേ യാചിച്ചിടണമേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ സ്വന്തം അമ്മ നീയേ എന്നാൾമാ ഇறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றன என்னை பரம் கடவுளை நினைக்கின்றன என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி
நித்தியவும் காத்திடனே கூட நடந்திடனே சாத்தானி தூரே அகற்றிடனே சாத்தானி தூரே அகற்றிடனே கன்னியாகுமரியம்மே காவல் மலாகமரே நித்தியவும் காத்திடனே கூட நடந்திடனே சாத்தானி தூரே அகற்றிடனே ஆவே மரியா கன்னியாகுமரியம்மே ஆவே மரியா கன்னியாகுமரியம்மே ஆவே மரியா கன்னியாகுமரியம்மே ஆவே மரியா கன்னியாகுமரியம்மே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையதே அதிரூபம் தோன்றினானே வைக்கோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் மின்னினானே விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைதன் தோன்றினானே கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும் உன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா உன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும் பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும் கருணையின் மழையென பொழிந்தால் உன் மாலயம் புனிதம் அடையும் கருணையை மழையென பொழிந்தால் உன் மாலயம் புனிதம் அடையும் உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை வானவர் அருள்மழை பொழிந்தே நீர் வளர்த்திட அன்பதன் உறவை வானவர் அருள்மழை பொழிந்தே நீர் வளர்ந்திட அன்பதன் உறவை உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாதையமை பாரும் வான
மானோ தன்மறை சேத்தாயேயம் மஞ்சாட்டை தயவாய் கேளும் ஈனோரெஞ்சமை நீர் தள்ளாமல் ஏக்கால துணை கற்காரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றம் வாகையமை பாரும். என்ன கப்ரேலே இன்னைக்கு கூட்ட அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிட மைக்கேலே யாரோட பேர்ல ஜீவ புஸ்தகம் இருக்குதுன்னு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஏய் இப்படிதான்டா லார்டு. சாரி, பிரைஸ் டு பி லார்ட். ஏலே நீ பைபிள் வாசிப்பியா தள்ளு, நீ ஆராதிப்பியா தள்ளு, நீ ப்ரேயர் பண்ணுவியா தள்ளு, நீ மெசேஜ் எடுக்கிறியா மெசேஜ் தூங்கிட்டு தான் இருப்பேன் கிளம்பு, நீ ஃபெலோஷிப்பில் இருக்கிறியா நான் 10 ஃபெலோஷிப்பில் இருக்கிறேன் கிளம்பு. இப்போ ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலையா? அங்கே அழுகையும் கவலை இல்லையாம்மா, அதான் விட்டுருந்து. முதலாளி வாப்பா, உன் பேர் என்ன? என்கிட்டயே கேட்குறீங்களா? நான்லாம் இப்படி ஒரு இடத்துல நின்னதே கிடையாது. ரேஷன் கடையில் நின்னதில்லை, பேங்க்கில் நின்னதில்லை, ஹாஸ்பிட்டலில் நின்னதில்லை, டாஸ்மார்க் சீச்சி சீச்சி இந்த அடிமட்ட லெவலுக்கெல்லாம் இறங்கி எனக்கு பேசி பழக்கம் இல்லை. உங்கள் ஹெட்டை கூப்பிடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். பொறுப்பா, உன் பேரை மாத்திரம் சொல்லுப்பா. மறுபடியும் என்கிட்டயே கேட்குறீங்களா? இல்லைப்பா, நீ வந்துட்டு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேரை கொடுத்துட்டு தாப்பா போய்க்கிறாங்க. உன் பேரை மாத்திரம் சொல்லுப்பா. சரி, ஜே ஜே இருக்குதான்னு பாருங்க. முழு பேர் ஜெர்மனி இருக்குதான்னு பாருங்க. இல்லைப்பா. எப்படி இருக்கும்? என் பேர் தான் ஜெர்மனி ஜெய்சி ஆச்சே. இல்லைப்பா. ஆஹா, என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிக்கிறேன், பார்க்க வேண்டிய ஆளை நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது வாப்பா. என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர் இல்லைப்பா. அது எப்படி இருக்கும்? நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசம் மணி. உப்பு சாரம் மட்டும் போச்சாமாப்பா, உன் பேர் இங்க இல்லை, கிளம்பு. என்னது என் பேர் இல்லையா? நான் கடவுளுக்காக அத்தனை ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அத்தனை உபவாசம் எடுத்திருக்கேன். அது எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? நீ எல்லாத்துக்கும் முன்பாக உபவாசம் எடுத்த, எல்லா பார்வைக்கும் நீ ஜெபம் பண்ண, அதனால உன் பேர் இல்லப்பா. பின்ன நான் எங்கே போகிறது? எப்பா உப்பு எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையாம்மா, வாப்பா போகலாம். அடுத்த வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல முத்து. ஊருக்கு நிறைய நல்லா செஞ்சிருக்கேன். ஆண்டவருக்கு ஆண்டவரே எல்லாம் திருட்டு போனோம். நீங்கள் ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இவன் லஞ்சம் வாங்கி அதில் வர காணிக்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறான். இதை மட்டும் உள்ளே விட்டுறாதீங்க ஆண்டவரே. அங்கேயுமே லஞ்சம் வாங்கிடுவான், நம்ம பேரை கெடுத்துருவான். ஓச்சா ஏப்பா உன்னை உள்ள விடலையா? நல்லது செஞ்சால் மட்டும் பார்த்தாதாம்மா, பாவத்தை விட்டு மறந்துடணுமா? அது வேறையா? இதெல்லாம் ஒரு வெறும் இதுதான்ப்பா, அதெல்லாம் விடுங்க. பெர்ஃபார்மன்ஸா? கப்ரேலே நீ இரு, நான் பேசுகிறேன். உன் பேரை சொல்லு. என் பேரு சோஃபி. நான் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன். டெய்லியும் கோயிலுக்கு போவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, கோயில்ல அந்நிய பாஷை, கோலாயடியில வேற பாஷை. உன் பேர் இல்லைம்மா இதுல. சரி, என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரி புஷ்பா பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்லம்மா, புஷ்பா பேரும் இல்லம்மா. அப்பாடி, என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரி பேர் இல்லையே, அதுவே போதும். வாடி நரகத்துக்கு வாயை கிழிச்சிடுறேன். யாரா இந்த பொண்ணு இந்த கிளிக்குது? டேக் மீ பாய்ஸ். அடுத்ததாங்கம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேரு பிளஸ்ஸி. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல கேட்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவம் பண்ணலையே. நீயே பொறுத்து இருந்து பாருமா. அடுத்தது வாங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. கண்ணம்மா, உங்க பேர் இல்லம்மா. என் பேர் இல்லையா? நான் என்ன தப்பு பண்ணனேன்? நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பலம்மா. பாவத்தை விட்டா? அதை பத்தி எனக்கு எது தெரியாதே. டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொல்லி இருக்காங்க. நான் பிளஸ்ஸி அம்மா வீட்டுல பாத்திருக்கேன். இதோ இவங்க தான் பிளஸ்ஸி அம்மா. பிளஸ்ஸி அம்மா, உங்க வீட்டுல நான் எவ்வளவு நாளா வேலை செய்யறேன்.
ஒரு வாட்டியாச்சும் ஏசப்பாவை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நீங்க சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல பிளஸ்ஸி அம்மா. இதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் பிளஸ்ஸி அம்மா. நீங்க மட்டும்தான் காரணம். என்ன மன்னிச்சிருக்கணும். என்ன காப்பாத்துங்க பிளஸ்ஸி அம்மா. ப்ளீஸ் பிளஸ்ஸி அம்மா. அவளை விடுங்க. அடுத்தது வாமா. அம்மா பேர் என்ன? என் பேர் பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? யாரு நீங்கலாம்? பிளஸ்ஸி, நீ என்ன பண்றீங்க? அதை நாங்க சொல்றோம். பேச வேண்டிய காலத்தில் பேச இப்போ நினச்சாலும் பேச முடியாது. ப்ளஸ் அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்போ வராது. அதனால உங்களால் பரலோகம் போக முடியாது. பிளஸ்ஸி, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ மட்டும்தான் பிளஸ்ஸி. அடுத்ததாம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி, கிரேஸ். அப்பா உன் பேர் இது ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுப்பா. நீ வந்து உலகத்தில் வந்து நல்லாவே செஞ்சுருக்கிற. உனக்கு வேண்டிய விண்ணக வீட்டில் வந்து உனக்கு இடம் இருக்குது. நீ போல உள்ள. கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்தால் மட்டும் போதாது. கடவுளுக்கு விண்ணுலகில் இடம் தேட வேண்டுமென்றால் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும்.
சார்பாக ஒரு சில வார்த்தை கூற லெனார்ட் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, பங்கு மக்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள், நன்னாள், ஒரு பொன்னாள். ஓணம் காலா 2K24 என்கின்ற இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓண பூக்களம், குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் செவ்வனே நடைபெற ஒருங்கிணைந்து வழிநடத்துகிற எங்களுடைய பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். குழந்தைகள் மீது அளவில்லாத பற்று கொண்டவர் நமது பங்கு தந்தை அவர்கள். குழந்தைகளின் கல்வி, மறைக்கல்வியில் அவர்களின் பங்கேற்பு என அவர்களுடைய உயர்வில் அக்கறை கொண்டு மறைக்கல்வியில் எல்லா குழந்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் செய்கின்ற செயல்கள் பாராட்டப்பட வேண்டியவை. இந்த திருத்தலம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டியவை. பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாடிக்கேத்து மூடி போல என்று சொல்லுவார்கள். ஆம், நம்முடைய உதவி பங்கு தந்தையவர்கள் அப்படித்தான். பங்கு தந்தையோடு இணைந்து எல்லா காரியங்களிலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய உதவி பங்கு தந்தையவர்களை, அருள் தந்தை பிரவீன் அவர்களை நான் பாராட்டுகிறோம் பங்கு பேரவையின் சார்பாக. இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் செய்தது முதல் குழந்தைகள் ஆர்வத்தோடும் நல்ல முறையில் பிராக்டிஸ் செய்து நல்லதொரு கலை நிகழ்ச்சியை கொடுத்து வருவதற்காக குழந்தைகளை நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். குழந்தைகளின் திறமைகள் வெளியில் கொண்டு வர இது ஒரு வேதியாக மாறியிருக்கிறது. ஆக குழந்தைகள் மேலும் மேலும் வளர்ந்து பள்ளி கல்லூரி தலங்களில் உங்களை திறமைகளை வெற்றி கொற வெளிக்கொண்டு வர நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் அதையெல்லாம் செய்ய வேண்டும். நேற்றிலிருந்து இரவு பகல் என்று பாராமல் திட்டமிட்டு பூக்கோலம் வரைந்து பூக்களை வாங்கி அதை சரி செய்து பூக்கோலம் அமைத்து அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உதவி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் பாராட்டி கடவுளுக்கு நன்றி கூறி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்பு நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா. நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசு வசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி.
கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மாறுவான் தாத்தா சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி உள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாய சுல்தானே 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 அண்ணனடா மின்னாலிடா முன்ன வந்தாலே புது வெக்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாரு காட்டு வேட்டக்காரி காதல் பச்சோந்தி ராவில் பூச்சாண்டி பச்சை தண்ணி ஒத்த பார்வையில் பத்த வெச்சாண்டி என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு സകൃതകൃതാവായ നാട്ടുകാരെ ശ്രദ്ധിക്കുക കലാപരിപാടികൾ തുടങ്ങാൻ ആരംഭിക്കാണ്ട
அடிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்ந்து போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. மாமனே மாமனே உங்கிட்ட நீங்களா யாருடா? How do I tell you? அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடிர அண்ணனட மின்னாலிட முன்ன வந்தாளே புது வெட்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாரு. மினுக்கி மினுக்கி மேல மினுக்கி மினுக்கா நடந்தா தின்னாக்கிட்ட சிலுப்பி சிலுப்பி சஞ்சிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா இந்த ட்ராக் காலு எடுத்து மாத்தாம்பலா போலீஸ் எடுத்து ட்ராக் மாத்தி. நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே அண்ணன் ஈசவச்சோராட்ட புலி இதயம் முன்னோருக்கும் பண்டையாபத்து ரத்தச்சோரா கொண்டு ஜூஸ் அடிச்சு சோடா சம்பத்து நுடில் மதையாவின் நெருத்திடும் கருத்து இவனை படச்சுட்ட கடவுளுக்கு பத்தின் பத்து வில்லும் மீனாட்சி வில்லும் மீனாட்சி அண்ணன் தனி நாடன் கொல மல்லும் மீனாட்சி. கண்ணில் கனவாக நீ கலையாதடி மறையாமலே நீ நிற்பாயா கலையாதடி மறையாமலே. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாள். கடவுளே, இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல, காலம் மாறி போச்சு. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து விட்டது
ചിന്നി മിന്നി തിളങ്ങുന്ന വാരുളി കണ്ണെനക്ക് പൂവരശി പൂത്ത കണക്കനെ അഞ്ചുന്ന ചേലനക്ക് നട നടയെന്ന് നട കണ്ട തെയ്യം മുടിയടിക്കും നോക്ക് വെള്ളിക്കിണ്ണം തുള്ളി തുളുമ്പുന്ന ചേല് ചിന്നി ചിന്നി മിന്നി തിളങ്ങുന്ന വാരുളി കണ്ണെനക്ക് പൂവരശി പൂത്ത കണക്കനെ അഞ്ചുന്ന ചേലനക്ക് നട നടയെന്ന് നട കണ്ട തെയ്യം മുടിയടിക്കും നോക്ക് വെള്ളിക്കിണ്ണം തുള്ളി തുളുമ്പുന്ന ചേല് மொர்ராக்கா வந்தாச்சே டிவா மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடு காட்டட்டா நான் ஹித்திக் ரோஷன் வளைவு நெளிவு அது செக்கட்டா நான் பரிஷ்னி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான் நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு என தடுக்கு படக்கு என வச்சா அடி வச்சா இந்த ரோடும் கூட மேடா சச்சா சச்சா என் ஹார்ட் பீட்டு மாட்டா மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா புது வெக்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாரு மிருக்கி மிருக்கி மேல மிருக்கி மிருக்கா நடந்தா தின்னாக்குதா சிலுப்பி சிலுப்பி சஞ்சிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா சின்னாக்குதா பூர கன்னிகையே வாராய் அடி அழுது அழுது நைந்து நைந்து பாராய் நீ மங்கள மகாராணியே வலது காலெடுத்து வாராய் நீயே நீ வந்த இடம் வளமாக சென்ற இடம் வளமாக சேர்ந்த இடம் சுகமாக வாழ போறேன் மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாம பொம்மணிக்கும் தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும் கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தம் அசருது அசருது ஓ பத்தமா அது என்ன ஓ பத்தமா அசருது அசருது ஓ பத்தமா அது என்ன ஓ பத்தமா ஆட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும் பங்கு புட்ட சாங்கு ஒரு மூடா பிடிப்போமா காக்கா கடி கடிச்சு சிறுமாங்கா திம்போமா
சொல்லடி ஞான பொண்ணு ரெண்டுக்கும் பாலம் எது அதையில முள்ளி இருக்கும் குத்துனா கட்டாதே பூவில கட்டுன நீநாதஸ்வரம் போல வந்தா நீநாதஸ்வரம் போல வந்தா நான் பிக்கமலம் நானா நீ ஏழு ஸ்வரம் போல வந்தா எட்டா ஸ்வரம் நானா எட்டா ஸ்வரம் நானா வந்து சேர்ந்தால் இந்த ஞானில் சொந்தமாக்கும் வெண்ணிலாவின் பொன்னிட நீ சொந்தமாக்கும் மேக்கப்பட்டு கொண்டு மனசு போட்டுக்கிட்டே நின்னை நான் கொண்டு போகும் മിന്നൽ മിടിച്ചു നിന്ന് മാനത്തെ ചേല കൊണ്ട് നിന്നെ ഞാൻ മൂടിവെക്കും டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன். Hey!
నాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఆ కుర్చీని మార్చబెట్టి दिन नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया मेरे इशारे पे तो दिन दिन नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया सारी दुनिया में एक ही फेमस है मुंबई हो या और दिखा दूं तुझे मेरा वाला डांस ये है मेरा वाला डांस तो नाचो ये है मेरा वाला डांस तो नाचो ये है मेरा वाला डांस ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மணல் காட்டினுடைய டான்ஸ் பிரின்சஸ் நிவேதாவுக்கு சிறப்பான நன்றிகள். இன்னைக்கு நான் இங்கே வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குற ஒரு சிறப்பான டான்ஸர் அப்படின்னா நிவேதா. எனவே நிவேதாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பிள்ளை வளர நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். சரி, நான் கூப்பிட்ட ஜட்ஜஸ் எப்படி அப்படின்னு கண்டிப்பாக தெரியணும்ல. எங்கிருந்தோ ஃபாதர் ஜட்ஜஸ் கூப்பிட்ருக்காங்க, அவங்க எப்படின்னு தெரியணும்ல. ஏறக்குறைய ஒரு 600 ஸ்கூலுக்கு மேலே கேரளாலையும் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் டான்ஸு சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரூப்பினுடைய அந்த அகாடமியிலேருந்து தான் 2 ஜட்ஜஸ் நமக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. எனக்கு அவங்களுடைய மாஸ்டர் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தொடங்க காலங்களில் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியும். ஆத்துப்பதியில் இருந்த பொழுது ஒரு சின்ன குரூப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஓவரால் ஷீல்டு அடித்தோம் அன்றைக்கி டயசன் லெவலில் நடந்த காம்படிஷனில். அதுக்கு பின்னாடி மகேஷ் மாஸ்டர் இருந்தார், ஹி வாஸ் வித் அஸ். அந்த மகேஷ் மாஸ்டர்னுடைய ட்ரூப்பில் இருக்கிற 2 பேர் தான் இன்றைக்கி நமக்கு ஜட்ஜஸாக வந்திருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் எப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தானே நமக்கு தெரியும். ஸோ ஜட்ஜஸினுடைய ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸு. என்னடா டைம் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? மார்க்கு கால்குலேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் சொல்ல முடியும், அதுக்கான நேரம் தான். ஸோ இப்போது அருண் மாஸ்டரும் அவரோட வந்திருக்கிற ஸ்ரீஜித் மாஸ்டரும் நமக்காக இப்பொழுது பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கைதடலாம், கைதடுங்க. கிளி கிளியே
கடந்த 5 ஆண்டுகளாகவே நமது பங்கு உயிரோட்டமுள்ள பங்காக திகழ்கிறது. குறிப்பாக குழந்தைகளுக்காக மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஞான வளர்ச்சியிலும் மட்டுமல்ல கல்வி வளர்ச்சியிலும் கலை வளர்ச்சியிலும் வளர்த்து வர வேண்டிய செலவுகளை கணக்காக்காமல் அவர்களின் வாழ்வில் உயிரார அயரார பாடுபடும் நமது பாசமிகு பங்கு தந்தை ஓரிரு வார்த்தை பேச அன்போடு அழைக்கிறேன். அன்புள்ள மணல்காடு பங்கு குடும்பத்திற்கு வணக்கம். எப்பவும் பிரசங்கம் வைக்கிற மாதிரி தான் ஒரு சின்னதாக கேள்வி. மனிதனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து பலம் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை. ஓகே, வெரி குட். வேற என்னவா இருக்கும்? மனிதனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறத சொல்லணும். மணல்காடு மக்கள், வெரி குட். நான் மனுஷனோட மனசு, என்னோட ஸ்ட்ரென்த் ஓகே. மனிதனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஃப்ரீடம். ஃப்ரீடம் இல்லை, நமக்கு இருக்கிற சுதந்திரம் தான் நம்முடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீடம், என்னால் பேச முடியும், பேசலாம் அப்படிங்கிற ஃப்ரீடம். இந்த இடத்துல டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறது மணல்காடு பங்கு மக்கள் பங்கு சாமியாருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்கிற ஃப்ரீடம். இந்த சுதந்திரம் தான் நம்மளை வளர்த்தெடுக்கும். இல்லாமல் அடக்குமுறை ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலையும் வளர்த்தெடுக்காது, மக்களை வளர்த்தெடுக்காது. நாம் கொடுக்குற சுதந்திரம் தான் வளர்த்தெடுக்கும். சரி, அடுத்த கேள்வி. மனிதனுடைய மிகப்பெரிய வீக்னஸ் என்ன? மனிதனுடைய மிகப்பெரிய வீக்னஸ் என்ன? பயம். வேற நான் என்ன நினைப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே ஏதாவது வித்தியாசமாக தான் நினைப்பேன். அதுவும் ஃப்ரீடம் தான் இல்லை? ஓவர் சுதந்திரம். எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி எதை வேணாலும் செய்ய ஆரம்பிச்சேன்னா அதுதான் என்னை வீழ்த்தும். கிடைச்ச சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் நம்மளை வளர்த்தும். த சுதந்திரம், ஃப்ரீடம் இஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ரீடம் இஸ் த வீக்னஸ். எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எது வேணுனாலும் பேசலாம் அப்படிங்கிறது வந்து விடக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு அதுதான் சொல்கிறேன். ஃபாதர் சுதந்திரம் கொடுத்துட்டாருன்னா எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஃபாதர் கொடுத்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் மணல்காடு பங்கு குடும்பம், என் குழந்தைகள் அதை பயன்படுத்தியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நிவேதாக்கு தான் சொன்ன நினைக்கிறேன், ஃபாதரை எது வேணாலும் நான் பர்மிட் பண்ணுவேன், ஆனால் மற்றவங்க முகம் சுளிக்காத அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு 5 வருஷம் கடந்து வந்துட்டேன். எனவே இந்த நாளில் என் பிள்ளைகளுக்கு சொல்வது அதுதான், இந்த ஃப்ரீடத்தை பயன்படுத்திக்கிங்க. இந்த சுதந்திரத்தை மற்றவங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாத விதத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதில் வளருங்க. நிச்சயமாக நம்ம வளருவோம். என்னுடைய கனவுகள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் 3 டிகிரி பண்ணேன்னா என் புள்ள 4வது டிகிரி பண்ணணும். நான் 6 டிகிரி பண்ணியிருக்கேன். மணல்காட்டிலிருந்து யாராவது 1-2 பேர் என்னை பீட் பண்ணோம், என்னை விட அதிகமாக படிக்கணும். நான் 4 லாங்குவேஜ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். என்னை விட என் பிள்ளைகள் அதிகமாக பேசணும். அதுதான் என்னோட சக்ஸஸ். என்னை ஃபெயிலியர் பண்ணுறது தான், என்னை கீழே மட்டம் தட்டுறதுல தான் உங்களுடைய சக்ஸஸ். உங்களுடைய சக்ஸஸ் இல்லை, என்னோட சக்ஸஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ அதுக்கு மேலே இன்னொன்று நான் படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தேடல். எனவே தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து வாழ்க்கைக்கு முன்னுக்கு வாங்க. படிப்பு மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் மல்டி டேலண்டடாக வளரணும். எல்லாரும் வளருவீங்க. நிச்சயமாக நான் அந்த இடத்துல இருந்து பார்ப்பேன். எனவே இந்த ஒரு சுதந்திரத்தை தந்த மணல்காடு பங்கு குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றி. அண்டு அருண் மாஸ்டர் அண்டு இவங்க கூப்பிட்ட உடனே வந்து, நான் கூப்பிட்டது இவங்களுக்கு மகேஷ் மாஸ்டர் வழியாக தான் வந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் இது நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்கும். அதே மாதிரி மணல்காடு பங்கு கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், மணல்காடு பங்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும், உடன் ஒத்துழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன வேணாலும் தைரியமாக செய்யலாம் அப்படிங்கிறது. எவ்வளவு செலவு இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் எங்கன்னா நீங்கள் கொடுக்குற சுதந்திரமும் நீங்கள் கொடுக்குற தைரியமும். எனவே தொடர்ந்து இந்த குடும்பம் வளரணும்.
வளரும். அதை நிச்சயமாக நான் பார்ப்பேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஹாப்பி ஓணம். தேங்க்யூ. അരുൺ മാസ്റ്റർ. ഫസ്റ്റ്ലി ബഹുമാനപ്പെട്ട ഫാദർ, അതുപോലെ തന്നെ പ്രിയപ്പെട്ട നാട്ടുകാരെ, കൂട്ടുകാരെ, സഹോദരിമാരെ, അനിയന്മാരെ, കുട്ടികളെ, ഇങ്ങനെയൊരു പ്രോഗ്രാമിൻ്റെ ഭാഗമായതിൽ വളരെ സന്തോഷം. അതുപോലെ തന്നെ പ്രത്യേക നന്ദി അറിയിക്കുന്നു, ആയിരം നന്ദി അറിയിക്കുന്നു ഫാദറിനോട്. എൻ്റെ വീട് ശരിക്കും മണ്ണാർക്കാടാണ്. മണ്ണാർക്കാട് എനിക്ക് അറിയുമെന്ന് അറിയില്ല, അലനല്ലൂർ ഭാഗത്താണ് എൻ്റെ വീട്. ഒരു 6 to 7 years ആയിട്ട് ഞാൻ ഡാൻസ് തന്നെയാണ്. ഇതുപോലെ CBSE സ്കൂൾസിൽ പഠിപ്പിക്കുന്നുണ്ട്, പ്രോഗ്രാംസ് എല്ലാം ചെയ്യുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ എൻ്റെ കൂടെ വന്നത് ശരത്ത്. ഞങ്ങൾ ഒരുപാട് കാലം ഡാൻസ് ചെയ്യുന്ന ആളാണ്. അതുപോലെ തന്നെ ശരത്ത് എൻ്റെ ഡാൻസ് മേറ്റാണ്. ഞങ്ങൾ അക്കാഡമിയിലെല്ലാം ഒന്നിച്ചാണ് പഠിച്ചത്. അവനും നന്ദി പറയാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് എല്ലാവരോടും. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ പിള്ളേർ എല്ലാവരും അടിപൊളിയായി കളിച്ചു, സൂപ്പറായി. മെയിനായിട്ട് പറയുന്നത് വെച്ചാൽ പാർട്ടിസിപ്പേഷൻ. നമ്മൾ ഏതൊരു ആക്ടിവിറ്റി ആയിക്കോട്ടെ, നമ്മൾ എന്തോ അറിഞ്ഞോ അറിഞ്ഞില്ലെന്നല്ല, ദാറ്റ് കോൺഫിഡൻറ്റ്. ഓക്കെ, ആ കോൺഫിഡൻ്റ് ആണ് അവരിവിടെ അടിച്ചു പൊളിച്ചത്. സോ ഹാറ്റ്സ് ഓഫ് ടു ആൾ. അതുപോലെ തന്നെ ഈ പരിപാടി കഴിയുന്നത് വരെ കൂടെ നിന്ന് കൈയടിച്ച് പ്രോത്സാഹിപ്പിച്ചതിനും എല്ലാവർക്കും നന്ദി. അതുപോലെ തന്നെ ഈ ഡാൻസ് പരമായിട്ട് നിങ്ങൾക്ക് ഡാൻസ് പഠിക്കാൻ താല്പര്യമുണ്ടെങ്കിൽ ഞങ്ങളുടെ അക്കാഡമി ഉണ്ട്, മെൻറ്റേഴ്സ് അക്കാഡമി പാലക്കാട്, പുതിയ പാലത്താണ്. അവിടെ വെസ്റ്റേൺ, കരാട്ട, സുംബ, വയലിൻ, ആർച്ചറി, അബാക്കസ്, ഓൾ ആക്ടിവിറ്റീസും ഉണ്ട്. അതുപോലെ തന്നെ ടീച്ചേഴ്സ് ജോബ്, മീൻസ് ഡാൻസോ കരാട്ടെ വയലിൻ ഇങ്ങനെയുള്ള ജോബ്സ് നിങ്ങൾക്ക് എൻക്വയറി ചെയ്യാൻ താല്പര്യമുണ്ടെങ്കിൽ ഫാദറിനെ കോൺടാക്ട് ചെയ്യുക. സോ വെരി വെരി ഹാപ്പി ടു സീ യു ആൾ അഗെയിൻ ആൻഡ് അഗെയിൻ. താങ്ക് യു സോ മച്ച്. ஏற்கனவே தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இனி பேசணுங்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். மணல்காடு குடும்பம் என்பது ஒரு அழகிய கிளிக்கூட்டம் போல் எப்பயுமே சூழ்ந்து தான் நிற்பாங்க. கிளிக்கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இதில் தான் போகும். அது மாதிரி அன்பு என்பது இந்த கிளிக்கூட்டத்தில் நிறைய இருக்குது. ஆகவே இந்த அன்பை அள்ளித்தந்த மணல்காடு குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நடந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டால் சூப்பராக முடியும். முடியாதது எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் நேரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வாசித்தேன். முன்னாடியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஒரு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது. 6 நிமிஷத்தில் ஒரு டான்ஸ் ஆடி முடிக்க முடியுமா? முடியும்னு காணிச்சிருக்கிறாங்க. இதை தான் அவங்களுடைய வாழ்வில் நீங்கள் செயல்படுத்தணும். இவங்களால் படிக்க முடியுமா? இவன் படிக்கவே மாட்டான் சாமி, இவனுக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, மலையாளம் வராதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. வரும், இதுதான் அப்படின்னு கண்டிப்பாக அவர்களால் செய்ய முடியும். 5 நிமிஷத்தில் ஒரு டான்ஸு இவங்களால் ஆட முடியும்னா 5 மணி நேரம் இல்லை அவங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கினீங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் எல்லாம் சாதிக்க முடியும் என்பதை மணல்காடில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று அழகிய ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து தங்களது போட்டிகளை விறுவிறுப்பாக செய்த எல்லா அணியினருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் பெற்றோர்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹேண்ட்ஸ் அப் டு யூ மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மறைக்கல்வி குழந்தைகள். ஹேண்ட்ஸ் அப் டு யூ. தேங்க்யூ. இறுதியாக நன்றியுரை வழங்குவதற்காக பாபு சாரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற இயற்கை சூழல் சிறப்பாக அமைத்து தந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமாக ஓண லீவு 10 நாட்கள் இருந்தாலும் குழந்தைகள் அதில் ஃபோன் பார்ப்பதும் டிவி பார்ப்பதும் பல்வேறு தேவையில்லாத காரியங்களில் இந்த 10 நாளை கடத்துவார்கள். ஆனால் இந்த ஆண்டு மட்டும் இந்த 10 நாளும் முழுமையாக பயனுள்ள விதத்திலே
அவர் வாழ்க்கைக்கு தேவையான கலை வளர்ச்சியை வளர்த்துவதற்காக பயன்படுத்தினார்கள். பயன்படுத்தி இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தலைவரும் நமது பங்கு தந்தையுமான அருட்தந்தை சகாயநாதன் அடிகளார் அவர்களுக்கு பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மறைக்கல்வி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது பங்கில் பல்வேறு ஆண்டுகளாக மறைக்கல்வி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக சில சட்ட திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்தி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது உதவி பங்கு தந்தை பிரவீன் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு நடுவராக வந்து நடனமாடிய சகோதரர் அருண் மற்றும் ஸ்ரீஜித் அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் இரு கரங்கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அன்பு குழந்தைகள், அவர்கள் பழகியது குறிப்பாக சொல்லப்போனால் 4 நாட்கள் தான். ஆனால் 40 நாட்கள் பழகியது போல மிக சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் அருமையாக நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த அன்பு குழந்தைகளுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் ஓண லீவுக்கு அவர்கள் விருந்திற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த பங்கு தந்தையர் உதவி பங்கு தந்தை இப்படி ஒரு நிகழ்வை 3 குரூப்புகளாக பிரித்து அதை போட்டி என்ற விதத்தில் கொண்டு வந்ததினால் அவர்கள் பயங்கர ஒரு ஆர்வமாக எந்த ஒரு விருந்துக்கு போகாமல் எங்கு போகாமல் முழுவதும் இந்த 10 நாட்கள் முழுவதும் இந்த குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்பதிலே தங்கள் நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது பங்கிலிருந்து பங்கு பேரவை சார்பாக வாழ்த்துறை வழங்கிய திரு ரெனார்ட் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒளி அமைத்து தந்த நேஷனல் சவுண்ட் சர்வீஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற மேடை அலங்காரம் அமைத்த ஆனந்த் அண்ட் டீம் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும், குழந்தைகளை ஊக்குவித்த உங்கள் அனைவருக்கும் இரு கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக நன்றியுரை வழங்கிய பாபு சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லாம் நிறை. சரி, முதல்ல என்ன போட்டி நடந்துச்சு? இல்லை, அப்போ அதுக்கு தானே ரிசல்ட் சொல்லணும். ஓகே, சொல்லிடலாம்ல, கண்டிப்பாக சொல்லல. ஓகே, ஓணக்கோல போட்டியில், பூக்கள போட்டியில் அன்பியங்கள் கவனிங்க, 3rd place 3வது இடத்தை பெறுகிற டீம் 81 மதிப்பெண்களோடு 2 டீம் ஷேர் பண்ணுறாங்க. டீம் நம்பர் 5 அண்ட் டீம் நம்பர் 1, முதல் அணியும் 5வது அணியும் 3வது பரிசை பெறுகிறார்கள். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் அதை வந்து பெற்றுக்கொள்ளும்படிக்காக அன்பிய பொறுப்பாளர்கள் அல்லது அன்பியத்திலிருந்து யாராவது ஒருத்தர் அணி எண் 5 அணி எண் 1 இந்த பரிசை கொடுக்க உதவி பங்கு தந்தையவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டீம் நம்பர் 5 அண்ட் டீம் நம்பர் 1 வாங்க வாங்க, யாராவது வாங்க. மூன்றாவது பரிசு ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சோண்டு டிஃபரன்ஸ் தான்.
அடுத்த 2வது இடத்தை பெறுகிற அணி குரூப் நம்பர் 4, 4வது டீம் 2வது இடத்தை பெறுகிறார். அன்பிய பொறுப்பாளர் அல்லது அன்பிய பொறுமையாளர் குரூப் நம்பர் 4 2வது பரிசை பெறுகிறார். இந்த பரிசை வழங்க அருண் மாஸ்டர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லாமா? அது இல்லாமல் 2 இருக்கு. முதல் பரிசு 88 மார்க்கோட டீம் நம்பர் 6, 6வது குரூப். டீம் நம்பர் 6 getting first place. 88 மார்க்கோடு உதவி பங்கு தந்தையவர்கள் பரிசை வழங்குவார். மார்க்கோட முதல் இடத்தை அடுத்த 2 அணிகள் 3 மற்றும் 2வது அணிகள் வந்து கான்சலேஷன் பிரைஸை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். உதவி பங்கு தந்தையவர்கள் பரிசை வழங்குவார்கள். டீம் நம்பர் 3 and டீம் நம்பர் 2. ஒரு டீம் 73, இன்னொரு டீம் 78. ஓணம் காலா 2024 அனௌன்ஸ் பண்ணலாமா? இந்த பரிசை வழங்குவதற்கு யாரை கூப்பிடலாம்? ஓகே, நம்முடைய அசிசியார் அன்பியத்திலிருந்து ஒருத்தர், அதே மாதிரி அவிலா தெரேசா அன்பியத்திலிருந்து ஒருத்தர், ஜபமாலை மாதா அன்பியத்திலிருந்து அன்பிய பொறுப்பாளர்கள் மேடைக்கு வரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசை வழங்க அசிசியார் அன்பியத்திலிருந்து ஒருவரும், அதே மாதிரி அசிசியார் அன்பிய பொறுப்பாளரோ அல்லது அங்கிருந்து அன்பியத்திலிருந்து ஒருத்தர், ஜபமாலை மாதா அன்பியத்திலிருந்து, அவிலா தெரேசா அன்பியத்திலிருந்து. சொல்லிட்டா? கண்டிப்பாக சொல்லுவா. 286 மார்க்கோட இரண்டாவது இடத்தை திக் திக் நிமிடம். ஓகே, ஃபியர்லெஸ் ஃபைட்டர்ஸ். தேவதையின் ரகம், இரண்டாவது பரிசு வெண்ணிலவ முகம், அந்த பரிசு பெற்றுக்கொள்ள தேடல் ஒரு கண்ணு, மூடல் ஒரு கண்ணு, நாளைய கண்கள் சுகமாக அழகிய தாய்மொழி இவள், இவள் சிரிக்கையில் இரவுகள் பகல், ஆட இவளுக்கு இவளே நகல். போட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் நான் டைம் கொடுக்குறேன், இங்கே கீழே போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. பரிசு கொடுத்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ரைஸை வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் மெடல்ஸ் போட்டு நீங்கள் ப்ரைஸ் பெற்றுக்கொள்ளலாம். சொல்லலாமா?
254 மார்க்கோட சரி பிரைஸ் கொடுக்கறதுக்கு தேர்ட் பிளேஸ் பிரைஸ் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லிடுது. சரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தேர்டு சொல்றேன். சரி 316 மார்க்கோட பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையுமாக நாங்கள் இருவரும் இணைந்து இந்த பரிசை கொடுக்கின்றோம். 316 மார்க்கோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு 2024 ஓணம் காலா ஃபெஸ்டிவல். சொல்லலாமா? திக் திக் நிமிடுங்க. 10 9 3 Third place goes to Ona Chandrika. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்காக ஜான்பால் அன்பியத்திலிருந்து அன்பிய பொறுப்பாளர், அதே மாதிரி அமலர்பு மாதா அன்பியத்திலிருந்து அன்பிய பொறுப்பாளர், யூதா ததையோ அன்பியத்திலிருந்து அன்பிய பொறுப்பாளர். முதல் பரிசை வழங்க ஜான் பால் அன்பியும் அமலோர்பு மாதா அன்பியும் யூதா ததையோ அன்பியத்திலிருந்து அன்பிய பொறுப்பாளர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். Renewing it while you sleep to reduce fine lines and acne marks in just 7 nights. See it for yourself. Olay. ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச 3 பேரும் இணைந்து அந்த பரிசை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டைகர் கா ஹொக்கோ. ஓகே, வெரி குட். சரி உங்களுக்கான டைம் கொடுக்குறேன். செலிப்ரேஷனுக்கான டைம் அப்புறம் கொடுக்குறோம். லவனி அதை வாங்கிக்கோங்க. பிரைஸ் ஓகே. அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்களையும் அன்பிய பொறுப்பாளர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்களும் அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது ஒரே நிமிஷம் கவனி. செலிப்ரேஷன் போகாத, ஒரே நிமிஷம் கண்டிப்பாக டைம் தர்றேன். இப்போது நம்முடைய பாப்புரை பண்பாடி ஒரு சின்ன ஜபத்தோடு முடிச்சுக்குவோம். ஒரே நிமிஷம். அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களையும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மறைக்கல்வி ஆசிரியர்கள், கேட்டகிசம் டீச்சர்ஸ், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அதேமாதிரி தேங்க்ஸ் டு நேஷ்னல் மணியண்ணன், ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராமுக்கு அந்த சவுண்ட் அண்ட் லைட் நிச்சயமாக தேங்க்யூ. நல்ல ஒரு சூப்பரான ஏற்பாடு. எனவே மணியண்ணனுக்கும் நேஷ்னல் டீம் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் சிறப்பான நன்றிகள். அதே மாதிரி ஆனந்த் அண்ட் குரூப் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்த, அதே மாதிரி மணல்காடு பங்கு குடும்பத்திற்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. இப்பொழுது அனைவரும் ஒரே நிமிஷம் இரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினுங்க. ஒரே நிமிஷம் இரு. கவனி. ஒரே நிமிஷம் இரு. பாட்டு அனு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனு, அன்பி பொறுப்பாளர்கள் அப்படியே மேலே வந்துருங்க. கேட்டகிசம் டீச்சர்ஸ் மேலே வாங்க. அன்னக்கிளிக்கா மேலே வாங்க. முடிச்சுட்டு போய்க்கலாம்.
அனைவரும் அமைதியாக அமைதி காப்போம். ஒரே நிமிஷம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய திருத்தந்தையை வாழ்த்தி இப்பொழுது பாப்புரை பண் பாடப்படும். அதை தொடர்ந்து ஒரு பிளஸ்ஸிங், அதுக்கப்புறம் செலிப்ரேஷன். கவனி, பேசாத, சொன்னா கேட்கணும், பேசக்கூடாது. அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்போம். எங்கள் ஞான தந்தையர்க்கு இறைவனை ஆசிரளித்திடுவீர். எங்கள் ஞான தந்தையர்க்கு இறைவனை ஆசிரளித்திடுவீர். பரமனின் பிரதிநிதியாம் அவரேயும் பாப்பரசர் புகழ் ஓங்குகவே. பரமனின் பிரதிநிதியாம் அவரேயும் பாப்பரசர் புகழ் ஓங்குகவே. ஒழுக்கமும் உண்மையும் உரைப்பவரே, அதில் வழுவாவரம் கொண்டிருப்பவரே, அதில் வழுவாவரம் கொண்டிருப்பவரே. எங்கள் ஞான தந்தையர்க்கு இறைவனை ஆசிரளித்திடுவீர். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சிவனல்லே தெரிக்க விட்டான் மன்னல்லே, திருத்தி வைக்கான் மன்னல்லே, திட்டம் உண்டல்லே. சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்ய வந்தல்லே, பேட்ட துள்ளான் மன்னல்லே, வேட்டையனல்லே. தம்பிங்களா கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, கேமரா எடுக்கிறக்கா கொஞ்சம் அந்த பக்கம் போங்க. ஸ்டேஜ் நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவனடுக்கும் ஏறுக்கு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. நாடத்தான் பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டாச்சே சடிக்க. வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க. எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நமக்கு பார்வையால போட்டு தாக்கு, நீ பத்தியால பத்து தாக்கு, பார்வையால போட்டு தாக்கு. பாஞ்சிடாம மெல்ல தாக்கு, பாவம் சின்ன பல்ல தாக்கு. வர பாட்டு மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா, அட வந்துடுச்சு தானா ஒரு கீழுக்கு வந்தானா. மல்லிகை
முடி வச்சா வெட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் வந்து வச்சா சார பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி தங்கம் வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பட்டு மேல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு விட பார்த்து கண்ணு பட்டு ஒன்ன மல்ல நெத்து பல்லு வரத்தில்ல உச்சி பட்டு நேரத்தில்ல பட்டுன்னு பட்டிய முச்ச பட்டம் பாடி தெரிஞ்சானே ஆதிப்படி நாயனடி பூனைக்குள்ளா இந்த ஏரி குளம் கூட சொன்ன மாதிரி நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே காலம் காத்து வச்ச ரட்சகனே சிம்ஹாரகனே எங்கள் கண்ணனாய் வந்தவனே பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் கும்பிட்டு நில்ல இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவாக என்னும் ஜனத்திரக்க காலம் எடுத்து வச்சா சொர்க்கம் போலும் Illuminati, அண்ணன் நாடு போல Illuminati, 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 அண்ணன் நாடு போல பேனா கத்தி கொண்டு வித்யாரம்பம் குத்துஹரி ஸ்ரீ தோக்கின் காஞ்சி வலி சீலம் கொண்டே மாறாத்த வியாதி நெஞ்சில் பூட்டி வச்ச ரங்க கலி தீராத்த வாசி அண்ணன் மீச வச்சோராட்ட புலி இதயம் முன்னோருக்கும் நின்னோருக்கும் பண்டையாபத்து கட்ட சோற கொண்டு ஜூஸ் அடிச்ச சோடா சர்பத்து விடில் மதையாலே நிறத்திடும் கருத்து இவனை படைச்சு రంగభూమి ఈ పక్క కుర్సీలో కత్తిలాంటి కుర్రాడు ఆసీనమైన యాల మార్రమోల డాన్సింగ్ పార్టీ వారి అభినయ హేళ రచ్చలేపితే పోలా ఓ రమోలా ఈ పిల్లకు కూడా చీర కడితే పోలా రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలపనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గచ్చ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి గులాడి స్వప్న సుందరి నీ మాట సుగుణ పటేల బంధ పందిరి రచ్చరాజ గుండె ఊపిరి నీ వంట బుద్ధి గుండెలోన నీరి కుర్చీని మార్చా పెట్టి